முத்து கிளம்பிட்டு இருக்காங்க. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை மொட்டை மாடிக்கு. என்னங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. அதுக்கு முத்துவும் இல்லை இப்போல்லாம் இந்த மனோஜ் ஷோரூமை விட்டு மொத்தமாகவே வெளியே வந்துடுவான், இல்லை ஷோரூமை மொத்தமாகவே அந்த ராஜா ராணிக்கு எழுதி கொடுத்துருவான்னு எனக்கு பயமாக இருக்குது. அப்பா ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். அதை நம்ம கிட்ட அவர் சொல்லலைனாலும் அவருடைய மனசுக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்கு மீனா, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் போய் அந்த ராஜா ராணியை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க எதுவும் பிரச்சனை இல்லை மீனா, பிரச்சனை வராத அளவுக்கு நான் நல்ல யோசனையோடு தான் போகிறேன், போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முத்துவன் கிளம்பி நேராக அந்த ராஜா ராணியை பார்க்குறதுக்கு அவங்க ஏரியாவுக்கு போகிறாங்க. ராணி ராஜா ரெண்டு பேருமே வீட்டில் இருக்க. முத்து வந்து நின்னதும் ரெண்டு பேருமே முத்துவை பார்த்ததும் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. முக்கியமாக அந்த ராஜாவுக்கு ஏற்கனவே ராஜா எங்கள் முத்து கையில் அடி வாங்கியிருக்கவும் செய்கிறாரு. அதனால் அவர் கொஞ்சம் பயப்பட செய்கிறார். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? உன் அண்ணன் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தனியாக இல்லாதப்போ தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா, அடுத்து நீயும் அதே மாதிரி கிளம்பி வந்துட்டியான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொல்ல, அது எப்படிங்க அவன் போய் வீட்டில் எப்படி சொல்லியிருப்பான், அதெல்லாம் வீட்டில் அவன் சொல்லியிருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ராணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவே அதிர்ந்து போகிறாங்க. மனோஜ் இங்கே அடி வாங்கிட்டு வந்ததான் நான் ஒரு பொண்ணை காப்பாற்றினேன், அடி வாங்கினேன்னு சொல்லி வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கானா, அவனுக்கு இருக்குது, வீட்டுக்கு போய் அவனுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. மனோஜ் அப்படி பண்ணியிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், இல்லை அவன் வேற யார் பேச்சாவது கேட்டுட்டு அப்படியே பண்ணியிருந்துருக்கணும். அவனுக்கு தான் சொந்தமாக யோசிக்கிற புத்தியே கிடையாது. அப்படி யோசிச்சிருந்தானா இந்த மாதிரி உங்ககிட்ட ஏமாந்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முத்துவும் நீங்கள் சொல்லி தான் எனக்கே விஷயமும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க முத்துவை பார்த்து ராஜா ஒரு அணியை இப்போ எதுக்காக எங்களை பார்க்குறதுக்கு இங்கே வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உங்களை பார்க்குறதுக்கு நான் ஏதாவது பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா, இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு எங்கள் முத்து கேட்க, அதை பார்த்துட்டு இருக்க எங்கள் ராஜா ராணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. ஏமாற்றி வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்ன? மற்றவங்களை ஏமாற்றி அதை கஷ்டப்படுத்தி அதுலேருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, இது நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன பேசினாலும் சரி உங்கள் அண்ணன் பண்ணது தப்பு தான். என்னுடைய ஒய்ஃப் கிட்ட அவங்க அந்த ஷோரூமில் இருக்கும்போதே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இப்போ வீட்டில் நான் இல்லாத நேரம் பார்த்து அக்கம் பக்கத்தில் எல்லாரும் இருந்ததுனால என்னுடைய மனைவியை காப்பாற்றுறாங்க, இல்லைனா அவன் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு ராஜாவும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதானே எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு ஓகே தான், ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் மட்டும் புரியலையே அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லி முத்துவும் அந்த ராஜாவும் கேட்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கடையில் ஏற்கனவே உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட மனோஜ் தப்பாக நடந்துக்க பார்த்தா தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுலேன்னு உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அப்போ முதல் தடவை தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணணும், நேராக ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, அது எங்கள் விருப்பம் சார், போனா போகுது அவர் கையால் சம்பளம் வாங்கிட்டோமேன்ற ஒரு காரணத்துக்காக தானே நான் பொறுத்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு ராஜா ராணி ரெண்டு பேருமே சொல்ல, ஒரு தடவை பொறுத்து போகலாம், ரெண்டாவது தடவையும் பொறுத்து போகணும்னு அவசியம் இல்லையே, ரெண்டாவது தடவை வீடு தேடி வந்து தானே உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான், அப்போ நீங்கள் டைரெக்டாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே, பத்தாத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சாட்சி வேற இருக்கு, சாட்சி ஆதாரத்தோட நேரம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாலே மனோஜ் உள்ள தூக்கி வச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜாவுக்கு ராணிக்கு ஒன்றுமே புரியாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து திகச்சு போய் நிற்கவும் செய்ய முத்து இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிற ரெண்டு பேரையும் பார்த்து அதுக்கான பதிலை நானே சொல்லட்டுமானே முத்து சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை மனோஜிக்கிட்டேருந்து பணம் கேட்கணும், மனோஜுடைய பணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், மனோஜுடைய கடையில் இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவனை ஏமாற்றி அவங்கிட்டேருந்து பணத்தை பறிக்கணும், அந்த பொருட்களை பறிக்கணும்னு இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு வீடியோவை நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு அவனை மிரட்டி அவங்கிட்டேருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டா நம்மளுக்கு அவங்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காம போயிடுமேன்ற ஒரு பயம். ஏன்னா இன்னமும் அவனை ஏமாற்றி பணம் வாங்கலான்ற ஒரு எண்ணம் தான் ஓடும். போலீஸ்க்கு போவேன் அப்புறம் உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சிருவேன்னு சொன்னால் அவன் பயந்து படுவான். அதனால தானே இன்னமும் நீங்கள் அவனை போலீஸ்க்கு அனுப்பாமல் அது மூலமாக நீங்கள் இன்னும் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ராஜா ராணிக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ரெண்டு பேரும் முத்துவை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ என்னால் போலீஸில் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்லி பண்ணுவேன், எங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்கே, உங்கள் அண்ணன் தானே தப்பு பண்ணியிருக்கான், அப்போ அவனை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்கன்னு சொல்ல, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்க தொந்தரவே மனோஜ் தான், மனோஜ் உள்ளே போனால் அதை பற்றி நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன், இல்லை நீ உள்ளே போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது, ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க தானே செய்யும் அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்ல, ராஜாவுக்கு ராணிக்கும் ஒன்றுமே புரியலை. இங்கே பார், அது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அவனை உள்ளே அனுப்பணுமா இல்லை வெளியே தான் இருக்க வைக்கணுமான்றதை நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவனை உள்ளே அனுப்புறதுல நீயே இவ்வளோ மும்மரமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் முத்துவை பார்த்து கேட்க, அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், அவங்ககிட்டேருந்து பணத்தையும் பொருட்களையும் வாங்குறதுல நீ எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, அவன் தப்பே பண்ணாத எங்கள் மேலே பழியை போட்டான், பழி போட்டு அவனுக்கு நாங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டாம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், பொழைக்கிறதுக்கு இடம் இல்லை, சரி அவனை
நம்பி அவனுடைய கடைக்கு போனால் அவன் எங்கள் மேலேயே தப்பாலேயே தூக்கி போட்டு வெளியே அனுப்பினா அசிங்கப்படுத்தி. அப்போ அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண விஷயந்தான் இது அப்படின்னு அங்கே ஆர்வக்குள்ளாரில் ஒரு அவசரத்தில் இங்கே சொல்லியும் விட்டுறாங்க ராஜாவும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு மனோஜ் மேலே பழிய போட்டுட்ருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படித்தான்ற மாதிரி அந்த ராஜா ராணி 2 பேருமே ஒத்துக்கினேன். சரி இப்போ ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குன்ற மாதிரி இங்கே ராஜாவும் ராணியும் பார்த்துட்டே இருக்க, இல்லை இவ்வளோ நேரம் உன் வாயை பிடுங்கின உண்மையை உன் வாயிலேருந்து வரவழைக்கணும் அப்படின்றதுக்காக உண்மை எல்லாத்தையும் நீயே உன் வாயால் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்கே ராணியும் கேட்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் புருஷன் சொல்கிறான்னு நீ நடிக்கிற? உண்மையிலேயே 2 பேரும் புருஷன் முட்டாடி தானா? எனக்கு அந்த சந்தேகம் முன்னாடிலேருந்தே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. முத்து சொல்ல 2 பேருக்கும் பயம் அதிகமாகுது. ராஜாவும் ராணியும் இவங்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உடனே ராணி வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு கூப்பிடவுமே செய்கிறாங்க. எல்லாருமே ஓடி வர என்னமாச்சு அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு என் புருஷன் இல்லாதப்போ ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்தா, இன்னைக்கு என் புருஷன் இருக்கும்போதே இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க வரான்னு சொல்லும்போது எல்லாருமே அடிக்கிறதுக்காக வராங்க. ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா, எந்த பொண்ணு யார் மேலே தப்பு சொன்னாலும் அந்த பொண்ணு மேலே தான் நியாயம் இருக்குன்னு படாதீங்க. ஒன்று பொண்ணு பக்கம் நியாயம் இருக்கா இல்லை பையன் பக்கம் நியாயம் இருக்கான்னு விசாரிச்சு பார்த்தா தானே தெரியும். வந்ததுலேருந்து நான் இங்கே பேசினதுலேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தான் ஃபோன் பாக்கெட்டில் வச்சுருக்க ஃபோனை எடுத்து எல்லார்கிட்டையும் காட்டேன். எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்குறாங்க. வந்ததுலேருந்து அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அதுவும் எதை பற்றி பேசுகிறாங்கன்றதும் நல்லாவே தெரியுது. அவள் தான் தப்பான பழியை போட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கானே தெரியுதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் சொன்னலக்கா அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் ஒட்டி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவகிட்ட தப்பாக நடந்திருந்தா அவள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்கணும். போனால் போகுது பொழைச்சி போகட்டும்னு விடக்கூடிய ஆளாக இவங்க. பார்த்தாலே எனக்கு அப்போவே சந்தேகம் வருதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா இப்போ எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு. அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுக்காரங்களே தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு நம்மக்கிட்டேருந்து பணம் பறிக்க என்ன வேணாலும் செய்வாங்க. முதல்ல இதுங்க 2 இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். போனால் போகுதுன்னு இங்கே வாடகைக்கு இருக்கிறதுக்கு நம்ம குடி வைக்க வச்சோம் நினச்சோம்ல, அதுதான் நம்ம செஞ்ச தப்புன்னு அங்கே இருக்கவங்க திட்டமும் செய்கிறாங்க. ராஜா ராணி 2 பேருமே பயந்து போய் நிற்க. இன்னொரு தடவை மனோஜ் கடப்பக்கம் 2 பேரும் யாராவது ஒருத்தவங்க போனீங்க அப்படி நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் பேசின வீடியோவிலேருந்து ஆடியோவிலேருந்து எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. இதை ஒரு நிமிஷம் ஆகாத நான் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்கறதுக்கு. போனால் போகுதேன்னு விட்டுட்டு போகிறேன். அங்கேருந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷோரூமுக்கு போயிடணும் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாங்க. ராஜா ராணி எதுவுமே பேச முடியாமல் நிற்க, அந்த இடத்துல இருந்தும் அங்கே இருக்க அக்காக்கள் எல்லாமே அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பவும் செய்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்க, இந்த முத்துக்கிட்ட நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஆனால் அவன் என் வாயை பிடிங்கிட்டான். அந்த மனோஜ் மாதிரி இவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது, ரொம்ப புத்திசாலியும் கூட. அவங்ககிட்ட இருக்க வீடியோனால நாம இப்போ வசமாக சிக்கிக்கிட்டோம். நம்ம கிட்ட இருக்க வீடியோ வச்சு இனி எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அவன் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ராஜா ராணி கிட்ட சொல்கிறாங்க. ராணிக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக தான் இருக்குது. வீட்டுக்கு போன முத்து நடந்த விஷயத்தை தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல, அண்ணாமலை இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் மனோஜ் பண்ண காரியத்தை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் ரோஹிணிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஸ்ருதியும் ரவியும், என்னடா மனோஜ் உன் ஃப்ரெண்டுக்கு தான் இப்படியெல்லாம் ஐடியா கொடுக்க தோணுதுன்னா அதை கேட்டுட்டு நீயும் செய்கிறேன், அப்போ உனக்கும் அவனுக்கு என்னடா வித்தியாசம்? படிப்புக்கு பின்னாடி 7 டிகிரி 8 டிகிரி போட்டுக்கிறதுனால மட்டும் நீ பெரிய புத்திசாலி கிடையாது. கொஞ்சமாவது யோசிக்கணும், எதை செஞ்சால் எது நடக்கும், நம்ம எதை பண்ணினா நமக்கு நல்லது நடக்கும்னு. ஆனால் இதை எதையுமே யோசிக்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்க ரவியும் சொல்ல, ஸ்ருதி சொல்கிறாங்க, இவர் எப்போவுமே இப்படி தானே நமக்கு தெரியாதாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். செய்ய விஜயாவை பார்த்து அங்கே மீனாவும் சொல்கிறாங்க, என் புருஷன் என்னமோ ரவுடி குடிகாரரு பெரிய பிரச்சனை பண்ணுறவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவர் தான் இப்போ புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த பிரச்சனையை முடிக்கவும் செஞ்சுருக்காரு. இல்லைனா இவர் கடையை மொத்தமாகவே அவங்க 2 பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கவும் செஞ்சிருவார். ஏற்கனவே எடுத்துகிட்டு போன பணத்தையும் திருப்பி கொடுக்கல. இப்போ இந்த ஷோரூமை விட்டுட்டு வந்தால் மாமாவுடைய நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களான்னு எங்கள் மீனாவை கேட்க, ரோஹிணியும் சரி அங்கே நின்றுகிட்டு இருக்க மனோஜும் சரி அசிங்கப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. ஷோரூமில் இனி என்ன பண்ணுறதா இருந்தாலும் அப்பாவை கேட்டு தான் பண்ணணும். அப்பா எடுக்கிற முடிவில் தான் இனி எல்லாமே இருக்குன்னு முத்துவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற மனோஜுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுது. எதுவுமே பேச முடியலை. இப்போ ஷோரூமையும் முழுக்க தாப்பா பொறுப்புக்கே போன மாதிரி அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணம் அந்த 3 லட்ச ரூபா பணம் எங்கே போனதுன்றதானே. அதுக்கு இனிமேல் இருக்க ஒரே ஒரு விஷயம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்ல ரோஹிணி பதட்டத்தில், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஷோரூமில் இனி நாங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், அப்புறம் போலீஸ் கேஸுன்னு போனால் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனை வரப்போகுது? யாருக்கு பிரச்சனை வரப்போகுது? பணத்தை எடுத்தவங்களுக்கு தானே, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. இங்கே முத்து சொல்கிறதாமா சரி, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. ஏற்கனவே இங்கே மனோஜுக்கு நான் டைம் கொடுத்துருந்தேன், அதுக்குள்ளே பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லி. ஆனால் அவங்க அந்த பணத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்கிறது எப்படிமா? 3 லட்ச ரூபான்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அதோடைய அருமை இவனுக்கு தெரியறதில்ல. அதனால தான் இவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்கான். முத்து சொல்கிறதான் சரி, அதுபடி நான் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே
விஜயாவுமே நின்றுட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் அந்த மனோஜை பார்த்து ரோஹினியை பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் ஷோரூமை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மாமாவே எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு போக, போதுமாடா உனக்கு இது போதுமா, ஏன்டா இப்படி இருக்க, உன்னை போய் நான் பெரிய பெரிய அறிவாளி அப்படி இப்படின்னு இந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கா, நான் இந்த வீட்டில் அடி முட்டாலே நீ தாண்டா மனோஜ், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அங்கே விஜயாவும் அந்த மனோஜை பார்த்து திட்டிட்டு ரோஹினியை பார்த்து முறைச்சிட்டு போக, உனக்கு சந்தோஷமா இப்போ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போது, போலீஸு கேஸுன்னு போனால் என்ன ஆகுமோன்னு தெரியலேன்னு ஒரு பயம், ஏன்னா இங்கே தான் மாட்டி போன்ற ஒரு பயமும் பதட்டமும் வந்துடுச்சு. முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் மீனா போலீஸை கூப்பிடுன்னு சொன்னால் எல்லாரையும் விட அந்த பார்லர் அம்மா தான் அதிகமாக பயப்படுது, எனக்கு என்னவோ மனோஜுக்கு தெரியாமல் அந்த பார்லர் அம்மா தான் அந்த கடையில் இந்த பணத்தை எடுத்திருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, எனக்கும் அதே தாங்க தோணிகிட்ருக்கேன், அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் போலீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் 28 லட்ச ரூபா பணம் காணாமல் போனப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கண்டுபிடிச்சது அவங்க தானே, இப்போ 3 லட்ச ரூபா பணம் தன்னுடைய ஷோரூம்லேயே காணாமல் போயிருக்கு, அதை கண்டுபிடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ மனோஜுக்கு தெரியாமல் அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்கன்னே தோணுது, அதான் போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு இவங்க எதுவுமே போக வேண்டாம், அந்த பணத்தை வந்துட்டு நம்மளே எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த சும்மாவே விடக்கூடாதுங்கன்னு எங்கள் மீனாவும் சொல்ல, முத்துவும் கரெக்டு தான் மீனா, அந்த பணத்தை பார்லரமாக தான் எடுத்திருக்கணும், அதை நாமளே கண்டுபிடிக்கலாம், இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி போலீஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் இங்கே ரோஹிணி ரூம்குள்ளே ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க.